டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் எஸ் விவேகானந்தன், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் கல்லீரல் புற்றுநோய், கணைய புற்றுநோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் தலைமை சேர்ந்து இன்றைக்கி பார்த்துட்ருக்கேன். நான் இன்றைக்கி ஃபேட்டி லிவர் டிசீஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது கல்லீரலில் கொழுப்பு சேர்றது பற்றி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப காமனான வியாதிங்க இது. இன்றைக்கி எவ்ரி ஆல்டர்னேட் பர்சனுக்கு இன்றைக்கி ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு இருக்கிறது இன்றைக்கி கண்டுபிடிக்கலாம். பாதி பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க விட்டுடலான்னு சொல்லலாம். உண்மைதான், பிரச்சனை இல்லை தான். இருந்தாலும் கூட இதில் இந்த கல்லீரலில் கொழுப்பு இருந்து ஒரு 10-15 வருஷமாக பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கொழுப்பு நிறைய சேர்ந்து கல்லீரலில் சுருக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சிரோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிரோசிஸ் முற்றி போய் நம்ம ஒரு சில பேருக்கு இதனால் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஏன் இந்த கல்லீரலில் கொழுப்பு விழுது, இது எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி இதில் ஃபேட் சேர்கிறதுக்கு 2 விஷயங்கள் தான். ஒன்று அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கோம். ரெண்டாவது சுத்தமாக இன்றைக்கி எக்ஸசைஸே கிடையாது. இன்றைக்கி இதில் என்னென்னா நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலைன்னு ஓடிட்டுருக்கிறதுனால நம்ம உணவு வழிமுறைகளில் நம்ம ஒழுங்காக ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றதில்ல. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம எங்கே என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டுட்ருக்கோம். அண்ட் ப்ரொடாமினெட்லி இந்தியாவில் என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட் பேஸ்ட் டயட் அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அதாவது இந்த அரிசி சம்மந்தப்பட்ட சாப்பாடு இன்றைக்கி நிறையா சாப்பிட்டுட்ருக்கோம். ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது, காய்கறிகள் கம்மியாக இருக்குது, ஃப்ரூட்ஸ் வகைகள் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டயட் கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயமா ஒன்று இருக்குது. இன்னொன்று எக்ஸசைஸ். யார் கேட்டாலும் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. 24 ஹவர்ஸில் நம்ம ஒரு 30 to 45 மினிட்ஸ் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணோன்னா லிவர் மட்டும் இல்லாமல் இருதயமும் நம்ம மனமும் நம்ம பிரெயினும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கேன்சர்ஸ் கூட நம்ம இன்றைக்கி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி சயின்டிஃபிக்காக இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கல்லீரலில் கொழுப்பு படியாமல் இருக்கணும் அப்படின்னா ஒழுங்கான டயட்டில் இருக்கணும். அதாவது அரிசி சம்மந்தப்பட்டதை கம்மிப்படுத்தணும், சுகர் கண்டிப்பாக கம்மிப்படுத்தணும், நொறுக்கு தீனிகள் கம்மிப்படுத்தணும். அதை விட்டுட்டு நம்ம காய்கறி பழங்கள் நிறையா சேர்த்துக்கணும், ப்ரோட்டீன்ஸ் நிறையா சேர்த்துக்கணும். நம்ம உணவு வகையில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதே இல்லை, புரதச்சத்து இருக்கிறதே இல்லை. பட்டாணி, கொண்டக்கடலை, பயிர் வகைகள், இந்த பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், இந்தமாரி வகைராஸ் நிறையா. நான்வெஜ் முட்டை, வெள்ளைக்கரு, சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் இன்றைக்கி நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பால் ரொம்ப முக்கியமான ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் நிறையா சேர்த்துக்கோங்க. அரிசி சம்மந்தப்பட்டதை கம்மி பண்ணிக்கோங்க. சுகர் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் இன்றைக்கி கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். யாராக இருக்கலாம் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொழுப்பு நிறையா இருக்குன்னா, அதாவது இந்த லிபிட் ப்ரொஃபைல் சொல்கிறோம் இல்லையா, கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் இதெல்லாம் பிளட் டெஸ்ட்டில் மாறுதல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த யாராருக்கெல்லாம் தொப்பை இருக்கும் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கல்லீரலில் கொழுப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். மூணாவது ஒரு சில பேருக்கு மரபு வழியாக வரும், ஜெனட்டிக்காக கூட இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில மாத்திரை மருந்துகள்னால கல்லீரலில் கொழுப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கல்லீரல் ஃபேட்டி லிவர் டிசீஸை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிட முடியும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். நம்ம இப்போ ஸ்கேனில் கிரேட் 1 கிரேட் 2 ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒழுங்கான உணவு முறைகளை உட்கொண்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி அஃப்கோர்ஸ் அது பிளட் டெஸ்ட்டில் மாறுதல் ஏற்படுதுன்னா ஒரு சில மாத்திரைகள் கொடுத்தா கண்டிப்பாக அதை ரிவர்ஸ் பண்ணிட முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 30-40% மக்களுக்கு கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சு கல்லீரல் சுருக்கம் ஏற்பட்டு நாங்கள் இன்றைக்கி டிரான்ஸ்பிளான்ட் கூட இன்றைக்கி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஃபேட்டி லிவர் டிசீஸை நம்ம கண்டிப்பாக சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம அதுக்கு தகுந்த வழிமுறைகள் எடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.